வணக்கம் நேயர்களே. தமிழக அரசியல் களம் தற்போது மிகப்பெரிய அளவுல சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா எதிர்க்கட்சிகள் ஆளும் தாவேக அரசுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை கடுமையா பதிவு செய்து வருவதும், தொடர்ந்து சர்ச்சைக்குரிய சில விஷயங்களை பேசி அதன் மூலமாக கைது செய்யப்படுகிற சம்பவங்களும் தொடர்கதையா அரங்கேறி வருகிறது. அந்த வகையில திமுகவுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு பரபரப்புகள் மத்தியில கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற விவகாரம். எதற்காக அவர் கைது செய்யப்பட்டாரு அப்படின்னா, தஞ்சாவூர்ல நடைபெற்ற திமுக சார்பில் நடைபெற்ற விவசாயிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு பெற்றிருக்கிறது திமுக மத்தியில. காரணம், தமிழக விவசாயிகள் சொல்லனா துயரங்களுக்கு ஆளாகி வராங்க. தமிழகம் முழுவதும் பட்டி காடா இருந்துட்டு இருக்கு. விவசாயிகளுக்கான போதிய தண்ணீர் கிடைக்கப்படாத நிலை இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஆளும் தாவேக அரசு இந்த விவகாரத்துல ஒரு கூடுதலான கவனத்தையும் அக்கறையும் எடுக்கல அப்படின்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சு திமுக மிகப்பெரிய அளவிலான நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற தஞ்சாவூர்ல மிகப்பெரிய அளவிலான விவசாயிகளை ஒன்று திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த போராட்டம் என்பதெல்லாம் உரிமைக்குரிய விஷயங்கள், மறுப்பதற்குள்ள ஒரு பிரதான எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய ஒரு காரியம், அது மாற்று கருத்தும் இல்லை. இந்த விவசாயிகளுடைய கூட்டத்துல பேசின நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சு பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கு அதுன்னு சொல்றாங்க. முதலமைச்சரையும் ஆளும் தாவேக அரசை பற்றி கடுமையான சில விமர்சனங்களை வச்சாரு. இந்த விமர்சனங்களை வைப்பது என்பது ஒரு ஜனநாயக ரீதியான கடமை ஆற்றுகிற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு அந்த ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய முக்கிய பங்கு இருக்கிறது என்பதையும் நம்ம யாரும் எதிர்க்க முடியாது, அதை மறுக்க முடியாது. ஜனநாயக ரீதியான இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒருவரும் கர்நாடகாவிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரோடு அங்க இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரோட சந்திப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில திடீர்னு அந்த சந்திப்பு வேண்டாம் அப்படின்னு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சொன்ன நிலையிலும் அவர் அங்க கர்நாடகா செல்ல முடியாத இருந்திருக்கு. அந்த நிகழ்ச்சி போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா கடந்த காலத்துல திமுக ஆட்சியின் போது எப்படிப்பட்ட அணுகுமுறையை நம்ம கையாண்டோம், திமுக ஆட்சியின் போது என்னென்ன மாதிரியான விவசாயிகளின் நலன் சார்ந்த விஷயங்களை செய்தோம், இந்த காலகட்டத்துல தண்ணீர் இல்லாம தட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல திமுக ஆட்சி இருந்தா அப்படிப்பட்ட நிலை வந்திருக்குமா? தமிழக முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அப்படி ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது விவசாயிகள் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஆளானாங்களா அப்படின்னு அடுக்கடுக்கா திமுக செய்த பட்டியலெல்லாம் பட்டியலிட்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் குறித்து மிக தரக்குறைவா சில விஷயங்களையும் பதிவு செய்தார் என்பதை மறுக்க முடியாது. அப்படி அவர் பேசிய விவகாரம் பெரும் பூதாகரமா பெரும் சர்ச்சையானது மட்டுமல்லாம, அவருடைய பேச்சு மட்டுமல்லாம அவரை சார்ந்து நடிகை திரிஷா குறித்து ஒரு சில விஷயங்கள் பேசுந்து பெரும் பேசும் பொருளாகவும் விமர்சனத்திற்கும் பெரும் கண்டனத்துக்கும் ஆளாயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர் எப்படி பேசணும் அப்படின்ற நாகரீகம் தவறிட்டாரா? அவருடைய பேச்சுல என்ன மாதிரியான விஷயங்கள மறைமுகமா ஒரு தனி மனித விமர்சனங்களாக ஒரு நபரை, ஒரு முதலமைச்சரை பற்றி எப்படி பேச வேணும் அப்படின்ற நிலை தவறி அளவுக்கு மீறிய சில விஷயங்களை அவர் பேசினது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கூட விமர்சிக்கிற அளவுக்கும், அது மட்டும் இல்லாம ஒரு தனி நபரை பற்றிய விமர்சனங்களை பொது தடங்கள்ல பொது மேடையில ஒரு எதிர்கட்சி துறை தலைவர் அப்படி பேசலாமா, அப்படி பேசுறது அணுகுமுறை சரியானது தானா அப்படின்ற மாதிரியான அடுக்கடுக்கான புகார் இருந்தது. அதுவும் குறிப்பா முதலமைச்சருடைய ஆட்சியை பற்றி மிக கேவலமாக நேற்றைய தினம் அந்த விவசாயிகள் கூட்டத்துல பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. இதெல்லாம் அமைச்சர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கள எப்படி இருக்காங்க, ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்காங்க, தமிழக முதலமைச்சர் ஒரு டம்மி பீஸ், இப்படி எல்லாம் அவர் பேசின அந்த பேச்சுகள் பெரும் அளவில் கொதிப்புகளையும் தாவேகாவினர் மத்தியில் மட்டுமல்ல வாக்களித்த தமிழக மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்ப்பு அலைகளை துவங்கி இருக்குது என்றே சொல்லலாம். ஆனா அந்த நிகழ்ச்சியில பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்களை சுட்டி காட்டியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின், மறுப்பதற்கு இல்ல. ஆனா ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்கட்சி என்ற அந்தஸ்துல என்னென்ன ஆளும் அரசுடைய தவறுகளை சுட்டி காட்டணுமோ அது சொல்லலாம், அது தவறு இல்லை. ஆனா அதை தாண்டி ஒரு தனி மனித தாக்குதல் மாதிரியான விஷயங்களும், அதுவும் அவதூறான சில வார்த்தைகளை மேடையிலே சபை நாகரிகமற்ற முறையில அவர் பேசின அந்த பேச்சுகளும், அதுவும் ஒரு நடிகை குறித்து, ஒரு பெண் நடிகை குறித்து பேசுகிற அந்த பேச்சில் இரட்டை அர்த்தம் வைத்து சில பேசுகிற பேச்சு, இது திமுகவுக்கு வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பேசப்பட்டது பார்க்கப்படுகிறது என்பதான விமர்சனங்களும் இப்ப நெட்டிசன்கள மத்தியில வெத்து வராங்க. பொதுவா திமுகல கடந்த காலங்கள்ல நமக்கு தெரியும், கலைஞருடைய காலத்திலும் சரி, இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, இப்போது உதயநிதி ஸ்டாலின் பொறுப்புக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலும் சரி, தொடர்ந்து திமுகவினர் பேசுகிற அந்த விதங்கள் ஒரு மாதிரி கொச்சைத்தனமாக இருக்கிறது, சபை நாகரிகமற்ற முறையில் இருக்கு.
குறிப்பா பார்க்கலாம், புதிய ஆட்சி வந்த பிறகு அவங்களால என்ன செய்யுது என்று தெரியல. இந்த தாவேக அரசு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்றைக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டாரோ அன்றையிலிருந்து திமுகவுடைய மனநிலை வந்து உச்சமா போய் கொண்டிருக்குது. அதாவது எதை தின்றால் பித்தம் தணியும் என்று சொல்வார்களே, அப்படியா எப்படியாவது இந்த திமுக அரசை கவிழ்க்க வேண்டும், இந்த அரசுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை களங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதான பல நிலையில உச்சமா போயிட்டு பல விஷயங்களை செய்துட்டு வரதை பார்க்க முடியுது. அப்படி ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு பிரதான எதிர்கட்சி தன்னுடைய கடுமையான வலிமையை எதிர்கட்சி என்ற முறையில பல விஷயங்கள்ல முன்வைக்கிறதுல தப்பில்லை, மக்களும் அதை ஏத்துப்பாங்க. ஆனா ஒரு தனி மனித தாக்குதலை நடத்தும் போதும் அதுவும் அத்துமீறி வார்த்தைகள் பயன்படுத்துகிற போது ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர் என்ன மாதிரியா ஒரு முதலமைச்சரை, நாட்டினுடைய 6 கோடி மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை நீங்க எப்படி பொது தளங்கள்ல பேசுறீங்க? 8 கோடி மக்களுடைய மனதை புண்படுத்துகிற அளவுக்கான அந்த வார்த்தைகளை ஒரு முதலமைச்சர் மீது வைப்பது சரிதானா? இப்படியான அடுக்கடுக்கான கேள்விகளும் போயிட்டு இருக்கிற இந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த இரட்டை அர்த்தம் கொண்ட ஒரு நடிகை குறித்து பேசிய பேச்சு, அந்த விவகாரம் காணொலியில இன்றைக்கும் இருக்கு. அந்த காட்சிகளை நம்ம வெளிப்படுத்தும் போது நமக்கே சங்கடமா இருக்கு. இப்படி இரட்டை அர்த்தத்தோடு பேசுவதும், ஒரு பொது தளங்கள்ல ஒரு முதலமைச்சரை விமர்சிக்கும் போது ஒரு அளவு இல்லாம பேசுவது சரியானது தானா? ஒரு ஒருமையில பேசுவதும், எகத்தாளத்தோடும் நக்கல் நையாண்டியுடைய உச்சத்தினுடைய விளிம்புல பேசுவதும் சரியானது தானா என்ற கேள்விகள் இன்றைக்கு பெரிய அளவுல கண்டனங்கள் எழுப்பி இருக்கிறது. இந்த நிலையில தான் தாவேகாவினுடைய மகளிர் அணிகள் ஒன்று திரண்டு பெண்களை குறித்து அவதூறாய் பேசிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யணும் சொல்லிட்டு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தாவேகா பொறுப்பாளர்கள் ஒன்று திரண்டு, பெண்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கிறாங்க. இந்த புகார் அளித்த பிறகு இந்த கூட்டம் நடந்து முடிந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே பெண்கள் எல்லாம் சேர்ந்து தாவேகாவினுடைய ஒரு பெண்கள் எல்லாம் உடனடியா போய் தஞ்சாவூர் காவல் நிலையத்துல ஒரு புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாருடைய வழக்கை பதிவு செய்த காவல்துறையினர் ஒரு 8 வகையான பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்றாங்க. என்னென்ன 8 வகை பிரிவு அப்படின்னாக்கா, 196 அதாவது பகையை தூண்டுவதற்கான விஷயங்கள், பகையை உண்டு பண்ணுகின்ற அளவுக்கு பேசுகிற பிரிவின் கீழே 196 என்பதாக. அது மட்டுமல்லாம அது பொது அமைதியை குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள்ல பேசி இருக்கிறாரு என்பதாக 192 என்று சொல்லப்படுகிற அந்த பிரிவின் கீழே, அதாவது கலவரத்தை தூண்டுகிற, பொதுமக்களுக்கு இடையூறும் அச்சத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் பேசுகிறதற்கான அந்த வழக்கு. அது மட்டுமல்லாமல் 352 பிரிவின் கீழே ஒரு தனி மனித தாக்குதல், அவமதித்தல், ஒரு தனி மனிதரை ஒரு அளவுகோல் இல்லாமல் தாக்குதல், வார்த்தைகளால மனதை புண்படுத்தும் வகையில அவங்க களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில பேசுகிற அந்த வார்த்தைகள் 352. அப்புறம் பெண்களுக்கான சில கண்ணியமான முறைகளை பின்பற்ற வேண்டும் நமக்கு விதி இருக்கு. ஆனா பெண்களுடைய கண்ணிய குறைவா அவர்களை பற்றி பேசுவதற்காக 79 ஆக்ட் என்பதாக அந்த வழக்கு. அது மட்டுமல்ல, பெண்களை, தனி மனித பெண்களை மானபங்கம் படுத்துகிற அவர்களுடைய நடை உடை பாவனைகளை உள்ளாக்கி சில விஷயங்களை பேசுவது என்பதான விஷயங்களில் 79. அது மட்டுமல்லாமல் 296 பிரிவு என்னும் சட்டமொழியில 296 பிரிவு, அதாவது பொது இடத்துல அவதரிக்கக்கூடிய ஒரு பொது சபை நாகரிகம் இல்லாத முறையில அவதரிக்கக்கூடிய வகையில பேசக்கூடிய விஷயங்கள், இப்படியான விஷயங்கள்ல வழக்குகள் பதிவு செய்திருக்காங்க. அதே மட்டுமல்லாம கூடுதலா ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை விஷயங்கள்ல கடுமையான நடவடிக்கை காவல்துறை மேற்கொண்டு வருது. அந்த வகையில பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவு 4 பிரிவின் கீழே ஒரு வழக்கும், அதே போல அந்த பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே தகவல் தொழில்நுட்பத்தினுடைய சட்டப்பிரிவு 67 பிரிவின் கீழிலும் ஏறக்குறைய 9 வழக்குகள் உதயநிதி ஸ்டாலின் மீது பதியப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் காவல் நிலையத்துல. இந்த 9 வழக்குகள் ஒரு முதலமைச்சரை குறித்தும் முதலமைச்சருடைய ஆட்சி பீடத்தை குறித்தும் விமர்சித்தது இல்லாமல், அமைச்சர்களை ஜோக்கர்கள் என்று விமர்சித்தது மட்டுமல்லாமல், தமிழகத்தின் முதலமைச்சரை ஒரு டம்மி முதலமைச்சர் என்பதாக வார்த்தைகளை வைத்து பேசியதும், ஒரு நடிகையோடு ஒரு முதலமைச்சரை ஒப்பிட்டு சில இரட்டை அர்த்தங்களை புதுப்பிக்கும் வகையிலே பேசுனது, இப்படியான பல விஷயங்கள் அந்த மேடையில அந்த கூட்டத்தில கலந்து கொண்ட பல விவசாயிகளுக்கு களங்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி. காரணம்னா என்னடா, விவசாயிகள் நமக்கான பிரச்சனைகள் ஏராளமானது இருக்கு, அதையெல்லாம் பேசாம ஒரு முதலமைச்சரையும் ஆளும் அரசை பற்றி இப்படி தரக்குறைவா பேசுறாங்களே, இவங்க என்னதான் எதிர்கட்சி என்றாலும் கூட இப்படி சபை நாகரிகமற்ற முறையில் பேசுவது சரிதானா என்பதான கேள்விகளும் எழுந்தது. இந்த நிலையில தான் தஞ்சாவூர் காவல் நிலையத்துல ஏறக்குறைய 9 பிரிவின் கீழே உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார், அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி, தஞ்சாவூர் டிஎஸ்பி தலைமையில ஒரு குழுவினர் இரவோடு இரவாக சென்னை கிளம்பி வந்து காலை நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்றாங்க.
இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு காலையில வந்துட்டாங்க. வீட்டுல அவருடைய மனைவி இருக்காங்க, வீட்டுல சில பணியாளர்களா இருக்காங்க. நேரா போலீஸ் தன்னுடைய வாரண்ட் காப்பியை காண்பிக்குது. அவர் மீது வழக்கு பதிவு செய்ததற்கான ஆதாரங்கள் நகல்கள் எல்லாம் காண்பித்து அவரை கைது செய்யணும், நாங்க அவர் எங்க இருக்காரு கொடுங்கன்னு சொல்ல அவரு உள்ள வீட்டுக்குள்ள இருக்காருங்க அப்படின்னு சொல்லி பல மணி நேரமா அவரை உள்ள காண்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டதா காவல்துறை வட்டாரங்கள் சொல்லுது. வந்த டீமுடைய நிலைகள், இந்த விஷயங்கள், செய்திகள் எல்லாம் பக்கத்துல தெரிஞ்ச உடனே ஏராளமான திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம், கே நேரு போன்றவர்கள் நேரா அங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அவரை கைது செய்ய விட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான சில நேரங்கள்ல அப்படியே ஒரு வாக்குவாதங்கள் இரு தரப்பினருக்கும் நடக்குது. இந்த நிலையில காவல்துறை கமிஷனர், சென்னையுடைய ஆணையரா இருக்கக்கூடிய அமல்ராஜ் சம்பவ இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து இந்த போலீஸ் ஏற்கனவே சென்னை மாநகரத்துடைய காவல் நிலையத்திலிருந்து ஜேசி விஜயகுமார் தலைமையில ஒரு டீம் போயிட்டாங்க. அவங்க பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அங்க எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழக்கூடாது. விசாரணைக்கு போலீசார் வந்திருக்காங்க. விசாரணைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒத்துழைப்பு தரணும். அவரை கைது செய்து அவரை கொண்டு போய் காவல் நிலையத்துல வச்சு விசாரணை நடத்துவாங்க. அடுத்த கட்டமான நகர்வுகள் என்ன என்பதெல்லாம் முடிவு செய்ய போறாங்க. இது ஒரு புறம் இருக்க. இந்த நிலையில உடனடியா திமுகவுடைய சட்டக்குழுவினர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, அவசர கதியில உடனுக்குடனே போய் நேரா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறாங்க. அவர் நீங்க உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு ஒன்றை போடுறாங்க. அந்த வழக்கு விசாரணையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றத்துல யாரு போனாலும் எந்த வழக்கு போட்டாலும் அது நீதிமன்றம் தன்னுடைய சட்ட ரீதியான விஷயங்களை எப்படி அணுகணுமோ அந்த விஷயத்தை எல்லோருக்கும் நீதிமன்றத்தை நாடுவதற்கு உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில திமுகவுடைய சட்ட குழுவினர்கள் நேரா உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர்நீதிமன்றத்துல ஒரு அவசர வழக்கு ஒன்று வைக்கிறாங்க. உடனே நீதிமன்றமும் இது ஒரு அவசர வழக்கை எடுத்துக்கொண்டு மத்தியானத்துக்கு மேல இந்த விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல இந்த வழக்கு இருக்கு. இப்போ வழக்குல நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்க போகுது என்பது ஒரு புறம் இருக்கு. இந்த நிலையில இந்த செய்தியை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நிலையில அவரு உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்குள்ள இருந்து வர மறுத்து இருக்கிறார் என்றதாக காவல்துறை வட்டாரங்கள் சொன்னது. இல்லைங்க, நாங்க வந்திருக்கிறது அவரை கைது செய்துதான் வந்திருக்கிறோம், சட்ட ரீதியா அவர் எப்படி வேணும் அணுகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம், முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்னன்றாரு, அவர் ரூமுக்குள்ள குளிச்சிட்டு இருக்காருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. உடனே போலீசாரு விடாப்புடியா அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி அவரோட வீட்டுல எல்லாருக்கும் தகவல் சொல்லி அவரை கைது செய்யறாங்க. உடனே உதயநிதி ஸ்டாலின் வெளியே வராரு. உதயநிதி ஸ்டாலினை போலீசார் கைது செய்யறாங்க. இந்த சம்பவம் அவரை கைது செய்ய போறாங்கன்ற தகவல் கிடைச்ச உடனே திமுகவினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களும் அங்க வந்துடுறாங்க. வந்து ஒரே தள்ளுமுள்ளாவது உடனே கைது செய்யப்பட்டு அந்த வேன்ல, தஞ்சாவூர்ல இருந்து வந்த அந்த வேன்ல போலீசார் வண்டியில ஏத்துறாங்க. உடனே ஏராளமானவங்க வீட்டு முன்னாடி முற்றுகையிட்டு போலீஸுக்கு எதிராகவும் தாவேக அரசுக்கு எதிராகவும் குரல்கள் இருக்கிறார். இது வழக்கமான வாடிக்கையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான், அதுல மறுப்பது இருக்குல்ல. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவரை கைது செய்யறாங்கன்னு போது அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள், அவருடைய உடன்பிறப்புகள் எல்லாம் வழக்கமா உற்சாகத்தின் மத்தியில குரல் எழுப்புவதும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதும் என்பது இயல்பா நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள். இது தலைவர் கலைஞர் காலத்துல கைது செய்யப்பட்ட போது ஐயோ அவர் கத்துன அந்த குரலும், அதற்கு ஏராளமான தொண்டர்கள்லாம் வந்து மக்கள் எல்லாம் பொது இடங்கள்ல வந்து கூடியது, இப்படியான பல சம்பவங்கள் கைது சம்பவம் போது அரங்கேறுவது தன்னுடைய தலைவருக்கு தன்னுடைய அனுதாபத்தை, தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக திமுக தொண்டர்கள் வழக்கம் போல கூடுகிற மாதிரியான காட்சி அரங்கேறியது. அதெல்லாம் மறுக்கல. காவல்துறை அவர்களை கைது செய்து நேரா இப்போ வந்து தஞ்சாவூருக்கு கொண்டு போயிருக்காங்க. தஞ்சாவூருக்கு போயிருக்கிறாங்க. நீலாங்கரையில இருந்து ஈசிஆர் ரோடு பயணமா தஞ்சாவூருக்கு மேற்கொண்டிருக்காங்க அந்த பயணம். இப்ப தஞ்சாவூர்ல காவல் நிலையத்துல அவர் மீது போடப்பட்ட சார்ஜ், என்னென்ன வழக்குகள் பதிவு, எப்படி பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு தொடர் விசாரணைக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போறாங்களா, ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிக்க போகுது, அது மட்டும் இல்லாம சென்னை உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிக்க போகுது என்பதான நிலையில சென்னை நகரமே இன்றைக்கு பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு தளமாக மாறி நின்றது உதயநிதி ஸ்டாலினுடைய கைது நடவடிக்கையில. இந்த கைது நடவடிக்கை சரியான சட்ட ரீதியான அணுகுமுறை தான் அப்படின்னு தாவேக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு நடிகையை குறித்து ஒப்பிட்டு பேசுகிற இந்த விஷயம் குறித்து கடுமையான கண்டனங்கள் எழுப்பப்பட்டதோடு தாவேக சார்பில் இப்போது தேசிய மகளிர் ஆணையத்திலும் ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட அந்த புகார்ல மிக ஆழமான சில பதிவுகளை குறிப்பிட்டிருக்காங்க. இது வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு முதலமைச்சருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு சில விஷயங்களை இரட்டை அர்த்தம் பொருத்தி சில விஷயங்களை பேசியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதான சில பதிவுகளை கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தையும் தேசிய மகளிர் ஆணையமும் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கை அடுத்த கட்டமா என்னவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான நகர்வுகளும் நகர்ந்துட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு.
காவல்துறையால உடனே வாகனத்துல ஏத்து கொண்டு வந்து இருக்கையில் அமர வைக்கிறாங்க. வாகனத்தில் ஏறினவர் கையாட்டி கொண்டு இதெல்லாம் நான் இந்த வழக்கெல்லாம் ஒரு காமெடியா பாக்குறேங்க அப்படின்னு செய்தியாளர் சொல்றாரு. ஒரு 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 முதலமைச்சரை குறித்து தவறாக, அவதூறாக அல்லது ஒரு சபை நாகரிகமற்ற முறைகளை பேசுறதோடு மட்டுமல்லாமல் அந்த பேச்சுக்கு தன்னுடைய கைது செய்யப்பட்டிருக்கிறோம் என்ற நிலையில நாங்க பல சிறையை பார்த்தவங்க, எங்களுக்கு ஏதாவது ஒண்ணும் கவலை இல்லை, நாங்க சட்ட ரீதியா அணுகலாம். சட்ட ரீதியா எல்லாருக்கும் அணுகிற வாய்ப்பு இருக்கு, மறுப்பது இருக்கு. ஆனால் ஒரு கைது செய்யப்படுகிறார், இந்த விவகாரத்திற்காக ஒரு முதலமைச்சரை தரக்குறைவாக அவதூறாக பேசியதற்காக கைது செய்யப்படுகிறோம் என்ற மாதிரியான ஒரு மனநிலையே இல்லாமல் இது ஒரு காமெடியாக இருக்கிறது. இந்த கைது செய்யப்பட்டது தனக்கு ஒரு காமெடி என்பதாக உதயநிதி ஸ்டாலின் பதிவு செய்து செய்தியாளரிடம் பேசுகிற அந்த காட்சிகளும், அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் வந்து ஒன்று திரண்டு காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுப்பதற்கு போல ஒரு நடவடிக்கை, இது மாதிரியான சம்பவங்களும் அரங்கேறியதும் பார்க்க முடிந்தது. இன்றைக்கு பொதுவாகவே திமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்றதான நிலையை மாறி ஒரு ஆளும் அரசை எதிரி கட்சியை போல பார்க்கிற அணுகுமுறை தற்போது நிலவி கொண்டிருப்பதை இந்த கைது சம்பவங்கள் நமக்கு ஒரு படிப்பினை தருகிறது. இந்த விஷயத்தில் தாவேக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை தான் மேற்கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் பார்க்கலாம், சமீபத்தில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனும் இப்படிதான் ஒரு சபை நாகரிகற்ற முறையிலே ஒருமையிலே முதலமைச்சரை விமர்சித்தது, கைது செய்யப்பட்டார் என்பதான செய்தி. அதே போல திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டையன் பேசிய பேச்சு, அவர் கைது செய்யப்பட்டு சிறை காவலில் வைக்கப்பட்டு பின்பு ஜாமீன் வெளியே வந்திருக்கிறார் என்பதான செய்தி. இப்படி எல்லாரும் திமுகவினுடைய பொதுவாகவே ஒரு சபை நாகரிகமற்ற முறையிலே ஒரு அவதூறுகளை கூட ஒரு ஆழமான சட்ட ரீதியான விஷயங்களை அணுகாமல் இப்படி பொதுத்தளத்தில் ஒரு முதலமைச்சரை இப்படி பேசுவதும் என்பது சரியானதுதானா என்ற பார்வைகளை மக்களின் பார்வைக்கு இது சட்ட ரீதியாக தாவேக அரசு எடுக்கிற நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பார்வையாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள் என்றாலும் கூட சட்டம் தனது கடமையை செய்திருக்கிறது என்பதான பதிவுகளின் வெளிப்பாடாகத்தான் இந்த கைது நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த கூட்டணியில், திமுக கூட்டணியில் அங்க வகித்து அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் பயணத்தை பிரவேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக கட்சி என்ன சொல்கிறார்கள்? இந்த கைது நடவடிக்கை என்பது பேச்சுக்கு பதில் பேச்சு தானே வேண்டும், இப்படி கைது செய்யலாமா என்பதாக பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அம்மா, அவங்க பேசுறது ஒரு பெண்ணை குறித்து பேசியிருக்கிறார்கள். நீங்களும் ஒரு கட்சியினுடைய சட்டமன்றத்தினுடைய பெண் தலைவியா எம்எல்ஏவா இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பெண்ணை பேசுகிற போது, பொது சபையில் பொது இடத்தில் ஒரு பெண்ணை குறித்து பேசுகிற போது ஒரு சபை நாகரிகம் தேவையில்லையா என்பதான கேள்விகளும் இருக்கிறது. நீங்கள் கூட்டணியில் இணைந்து விட்டீர்கள் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சரி என்று நீங்கள் உங்கள் பார்வையில் சொல்வது சரிதானா? நீங்கள் ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறீர்கள், உங்கள் எதிர்கட்சி என்ற முறையிலே தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்லுங்கள். ஆனால் ஒரு சபை நாகரிகமற்ற முறையில பேசுகிற பிரேமலதாவினுடைய அந்த பேச்சு, அந்த கருத்து, கைது செய்யப்பட்டதுக்கு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து சரியானது தானா என்ற கேள்விகளையும் பொதுமக்களின் பார்வையில் வைக்க வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றையும் மக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே சட்டத்தின் ஆட்சியின் முன்பு எல்லோரும் சமமாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆளும் அரசனுடைய எதிர்பார்ப்பாக மக்களின் இருக்கிறது. எனவே சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது என்ற பதிவின் பார்வையாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற குரலும் மேலோங்கி நிற்கிறது. திமுகவினர் இந்த விவகாரம், கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் தங்களின் எதிர்ப்பு அலைகளை பதிவு செய்ய நகரின் பல்வேறு இடங்களில் போராட்ட களங்களிலும் இறங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டம் எல்லாம் எந்த மாதிரியான நிலைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல போகிறது என்பதை மக்களும் பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறார்கள். இது ஒருபுறம். அது மட்டுமல்லாமல் நாளை தமிழகத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிலையில் சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு உள்ளாயிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நாளை சட்டப்பேரவைக்கு வருவாரா, சட்டப்பேரவையினுடைய நிகழ்விலே பங்கேற்பாரா என்பதான பல கேள்விகளும் அடுக்கடுக்காய் நிற்கிறது. வாருங்கள், அடுத்த கட்டமாய் என்ன நடக்கிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ காட்சியை பற்றி உங்கள் கருத்துக்களையும், உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட நிலையில் உங்களுடைய பங்கும் பார்வையும் என்ன என்பதை கமெண்டாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.